அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. மக்கள் நலன் கருதி மக்களுக்காக முழுமையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். என்றைக்குமே மக்களுடைய வாழ்வாதாரம் சிதையாமல் மக்களுக்குரிய திட்டங்களை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களையுமே சமமாக பாவித்து கொண்டிருக்கிறது. அதிலும் தமிழகத்தில் உள்ள நம்மளுடைய ஆற்று பாசனத்துக்கான வாய்க்கால்கள் முழுமையாக மூடப்பட்டு செயல்பாட்டில் இன்றைக்கு முழுமையாக இழந்து கொண்டிருக்கிறது. அதை மறைத்து இன்றைக்கும் வீட்டுமனை பட்டாக்களாக மாற்றி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற அந்த ஆற்று பாசன வாய்க்கால்கள் மூலம் இன்றைக்கும் செம்மையாக விவசாயங்கள் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சூழலில் ஆங்காங்கே உள்ள வழித்தடங்களை மறைத்து வாய்க்கால்களை மறைத்து விவசாய பூமிகளை மறைத்து வீட்டுமனை பட்டாக்களாக மாற்றி விற்பனை செய்து கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஏரிகள் அனைத்துமே மறைக்கப்பட்டு வீட்டுமனை பட்டாக்களாக மாற்றி இன்றைக்கு நீர் தேங்குவதற்கு இடமில்லாமல் சாக்கடை நீரும் மழை நீரும் சேர்ந்து வீட்டுக்குள் சென்று மக்களை அச்சுறுத்தும் மிகப்பெரிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அனைத்துமே முறைப்படுத்தி அனைத்து ஏரிகளும் சரிவர தூர்வாரப்பட்டு மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும். மறைக்கப்பட்ட ஏரிகள் மீண்டும் அந்த இடத்தில் செயல்பாட்டில் இயங்கப்பட வேண்டும். அதற்குரிய தூர்வார் பணிகள் செய்யப்பட வேண்டும். அனைத்து இன்றைக்கு இடங்களிலும் விவசாய மக்களுக்குரிய ஆற்று பாசனத்துக்கான வாய்க்கால்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேண்டுகோளாக பதிவிடுகிறேன். நன்றி.